2 நம்ம பிறை 22 வரவேற்கும் போது நம்ம நோம்போட வரவேற்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த அமலை அல்லாஹ் எப்படி ஒப்புக்கொண்டானோ அந்த ஒப்புக்கொண்டதுக்கு சாட்சியாக கோடான கோடி ஹாஜிகளை அல்லாஹ் தஆலா இங்கே வரவழைக்கிறானோ, ஒரு நாள் கூட ஒரு நிமிடம் கூட தேவையில்லாத தவாபு செய்யக்கூடிய அந்த ஆலயத்துக்கு அல்லாஹ் தஆலா வரவழைக்கிறானோ, அப்போ அவங்களுடைய அமலின் சாட்சி அதெல்லாம். அப்போ நாமளும் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அமலின் சாட்சியை ரப்பே ரஹ்மானே, நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலத்தை எப்படி நீ அமல்களை ஒப்புக்கொண்டாயோ அதுபோல் நாங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு அமல்களையும் நீ ஒப்புக்கொள் யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு சிறு சம்பவம் சொல்லிட்டு நம்ம பயானுக்குள்ளே போவோம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முறை ஒரு ஆற்றுக்கரை ஓரமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சீடர்கள் எல்லாம் தண்ணி தவிக்குது, நாங்கள் தண்ணி குடிக்கட்டுமா இந்த ஆற்றில் அப்படின்னு கேட்குறாங்க. ஓடும் ஆற்றில் நம்ம தண்ணி குடிக்கலாம், நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் கையில் அள்ளி அள்ளி தண்ணி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு எல்லோரும் கரைக்கு வந்துடுறாங்க. அதையும் பார்த்துக்கிட்டே அவங்க கையை அள்ளும்போது அந்த தண்ணி கீழே சிந்தும் இல்லையா, அதில் ஒரு ரவுண்டு வரும்ல, அதை பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் சென்று சிறு பறவைகள் வந்து அந்த கூட்டமாக வந்து கரையோரமாக இருந்து அதோடைய சொண்டை நீட்டி நீட்டி தண்ணி எடுக்குது. அது நீட்டும் போது தான் இந்த ரவுண்டு வருது. அது அந்த தண்ணியை எடுத்த பிறகு ரவுண்டு வரல. இதை பார்த்து இதில் நம்மளுக்கு என்ன படிப்பினை வரும்? நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு சொல்லுங்கள், ஏதாவது படிப்பினை வருமா? தெரியாது. ஒரே வார்த்தையில் தெரியாது, முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த அவங்களுக்கு என்ன படிப்பினை கிடைச்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. தெரியாது நம்மளுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டோம். அவங்களுக்கு என்ன படிப்பினை கிடைச்சிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணும்ல. தெரியறதுக்கு தானே அவங்க முன்மாதிரியாக வாழ்ந்துருக்காங்க. இப்போ அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, அந்த மாணவர்களை கூப்பிட்டு, இப்போ நீங்கள் தண்ணி அள்ளி குடிக்கும்போது தண்ணி அள்ளுறீங்க, அந்த தண்ணி கீழே சிந்துது. அப்போது ஒரு அள்ளும்போதும் ஒரு ரவுண்டு வருது, தண்ணியுடைய அசைவு வருது. நீங்கள் குடிக்கும்போது அந்த தண்ணி சிந்தும் போதும் ஒரு அசைவு வருது. இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒரு மாணவர் பதில் சொல்கிறாங்க, நம்மளுடைய அமல்கள் எவ்வளவு தான் செஞ்சாலும் ஓட்ட கையிலிருந்து வடிகிறது போல் இருந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்டாங்க. யார் சொன்னால்? ஒரே ஒரு மாணவர். எத்தனை பேர் அந்த மாணவர் கூட்டத்தில் இருந்தாங்கிறதுக்கு எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரல. அந்த ஒரு மாணவர் இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பறவைகள் வந்து குடிச்சிச்சுல்ல, அப்போ அது குடிக்கும்போது தான் அந்த அசைவு வந்துச்சு. முடிச்ச பிறகு அசைவு வரலை. அப்போ அதிலேருந்து நீங்கள் என்ன படிப்பினை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதே மாணவர், மற்ற மாணவர்கள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அதே மாணவர் என்று பதில் சொல்கிறாங்க, செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளுங்கிற நம்பிக்கையோடு கேட்டோம்டா நம்ம கேட்கையில் மட்டும்தான் நம்மளுக்கு அசைவு இருக்கும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன ஆயிரும்? அசைவுகள் வராது. அசைவுகள் வராதுன்னா பாவங்களின் பக்கம் நம்ம செல்ல மாட்டோம் அப்படின்னு அதை அறியறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கையில் கூட படிப்பினை கற்றுக் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நாம் எவ்வளவோ படிப்பினைக்கு உள்ள காரியங்கள் நம்மகிட்ட நிறைய இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் படிப்பினைகளை கொண்டு வர்றோமா என்னங்கிறத ஒரு கணம் நம்ம இன்ஷா அல்லாஹ் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். நம்ம போன வாரமே ஹஜ்ஜுடைய விஷயங்கள் பேசுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் நம்ம இப்போ ஹஜ்ஜையும் உம்ராவும் செஞ்சவங்க நிறைய பேர் இந்த மஜ்லிஸில்